வணக்கம். திருமா அவர்களுக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அவருடைய பாதையை வலதுசாரிகளுக்கு எதிரான இடதுசாரி பாதை, தமிழ் தேசிய பாதை. இதுதான் அவருடைய முக்கியமான அரசியல் பாதை. இந்தியா கூட்டணியை கட்டமைச்சதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அவருக்கு வலதுசாரி உள்ள கால் ஊனிடக்கூடாதுல தீவிரமாக போராடக்கூடிய ஒரு வலிமையான தலைவர். இப்போ அவர் மேலே சில அவசொல்கள் பழி சொல்கள் விழுது. அவர் ஏதோ அறிவாளத்து அடிமை மாதிரியும் பணத்துக்கு அங்கே இருக்கிற மாதிரியும் பலவிதமான மட்டரமான கீழ்த்தரமான விமர்சனங்கள். அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. இது அவர் எப்படியாவது இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட மாட்டாரா, அந்த கூட்டணி உடையாதா, இவர் வெளியே இவரும் காணாமல் போகணும், இதுக்காக தான் வைக்கப்பட்ட விமர்சனம் ஒழிய நேர்மையான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது. கொள்கை சார்ந்த அரசியல் முன்னெடுத்தாலும் அரசியல் பயணத்தில் வெற்றி பயணம் தான் வருது. பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்குது, சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்குது, தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாரு, தனி சின்னம் வாங்கிட்டாரு. இது எவ்வளோ பெரிய வெற்றி! சக போட்டியாளர்கள் இப்போ இதெல்லாம் இழந்துல இருக்கிறாங்க. தேர்தல் ஆதாய அரசியல் பண்ணவங்கலாம் இது எதுவுமே இல்லையா, அங்கீகாரம் இருந்து சின்னமெல்லாம் இழந்துல இருக்கிறாங்க. இந்த வெற்றி பயணத்தை எப்படி குறை சொல்ல முடியும்? இவர் மேலே வைக்கிற விமர்சனம் ஒரு புறந்தள்ளது மிக மிக நல்லதுங்க. இவர் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அலையிறதா இருந்தால் பாஜக கூட எல்லாம் கூட்டணி வச்சுருப்பாரு. இவர்களும் அதிகமான மறைவர் கொடுத்தாங்க. ரொம்ப காலமாக இவரெல்லாம் இழுக்கத்து ட்ரை பண்ணுகிறாங்க. இவருக்கு எந்த பதவி கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க. மத்திய மந்திரி பதவியே கிடைச்சிருக்கும், பணம் எவ்வளோனாலும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் எதிர்த்து இல்லை களமாடினுக்கிறாரு. நல்லவங்களுக்கு இந்த மாதிரி பழி சொல் தேவைதானா? நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கே போனீங்கன்னா கூட எல்லாரும் ஊழல் பண்ணும்போது ஒருத்தர் நேர்மையாக இருந்தால் அவங்க எல்லாம் கரிச்சு கொட்டுவாங்க. கையிலாகாதவன் பொழைக்க தெரியாதவன் திட்டுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட விமர்சனங்கள் தான் இவர் மேலே வைக்கப்படுது. அதெல்லாம் இவர் காதையை புறந்தள்ள வேண்டியது நியாயமான விமர்சனங்களே கிடையாது. இவருக்கு வெளியே கொண்டு அங்கீகாரத்தை இலக்க வைக்கிறது தான் எல்லா முயற்சிகளும். இது பிறான்றாங்க பாவம் அவர் பிடிச்சின்னு. ஒரு கூட்டணி நினைவாக இருக்கிறது தப்பா? இதெல்லாம் என்ன நியாயம்?